பிடிக்கல. பாட்டுக்காக தான் வந்தேன். பாட்டு எதுவும் எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா மூவி லவர் கிடையாது நானு. பாட்டுக்காக தான் வந்தேன். பாட்டு எனக்கு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கு. பாட்டு எதுவுமே இல்லை படத்துல. அந்த முத்தமலை சாங்கும் இல்லை, தீப் பாடின விஷயமும் இல்லை, சின்மை பாடின விஷயமும் இல்லை. ஸோ எனக்கு பிடிக்கல. சிம்பு வர சீன்ஸ்லாம் நல்லா இருக்கும் எனக்கு. இல்லை, நான் மூவி லவர் கிடையாது. ஸோ சாங்ஸ்க்காக தான் வந்திருந்தேன். ஸோ அது இல்லாத கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. ஆமாம், சாங்ஸ் கட் பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த ஜிங்குச்சா சாங்கும் கட் பண்ணிட்டாங்க. அந்த சாங் கட் பண்ணிட்டாங்க. விண்வெளி நாயகாவும் ஸ்ருதி வாய்ஸ் வந்து லாஸ்ட்ல தான் இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு டிசப்பாயிண்டிங்காக இருந்தது. முத்தமல்லி சாங்கும் இல்லை. ஸோ எல்லாமே டிசப்பாயிண்டிங். இல்லை ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்து ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா போச்சு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு. பட் இட் வாஸ் வெரி நைஸ். செக்கிச்சு வந்த மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஒர்த் தான். ஒன்ஸ் பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிம்புவா இருக்கட்டும், கமல்ஹாசனா இருக்கட்டும், ஒரு ஆட் காம்போன்னு நினைச்சோம். பட் இட் ரியலி ஒர்க் அவுட் ரியலி வெல். சாங்ஸ் நிறைய கட் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஜிங்ஷா பாட்டு ஃபுல்லாக வைக்கல. ஒரு ரிக்வயர்டு தான் வச்சாங்க ப்ரோ. ரொம்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் கரெக்டான கட்ஸ் இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். சூப்பராக இருக்கு ப்ரோ படம். இல்லை, ஆனஸ்ட்டாக சொல்ல போனால் லேக்ல எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, படம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. எந்த இதுவும் இல்லை. கமல் சார் எஸ்டிஆருமா நல்லா தான் இருந்தது. அண்ட் தென் யாருக்கும் கூட குறையன்லாம் இல்லை. 2 பேர் ஃபேன்ஸும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி நல்லா தான் இருக்கு. தாராளமாக வந்து பார்க்கலாம். அது ஆக்சுவலாக ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காங்க. அதோட மைட் பி இருக்கலாம். அந்த ஜெய் சல்மார் சீன்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. அதில் இருக்கிற மாதிரி இதையும் போட்டு தள்ளுற மாதிரி. பட் பரவாயில்ல, அவரோட படத்தில் இருந்தால் எடுத்து அதனால இல்லை. நாயகனுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு இது, அந்த பேர் தான். ரங்கராய சக்திவேல் நாயக்கர் கேரக்டர் பேர் தான். மற்றபடி அது வேற, இது ஃபுல்லாக வேற ஜானர் ஃபிலிம். ஏஆர் ரஹ்மான் நம்ம கேட்கவா வேணும். ஸோ இன்னைக்கு கிட்ஸ் வந்து அனிருத்துன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரியும்ல ஏஆர் ரஹ்மான் அது. ஸோ சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்கு. என்ன ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் ஷார்ட்டாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபுல்லாக வரல, கட் பண்ணிட்டாங்க. இன்னொன்று ஒரு சில சாங்ஸ் வந்து விஷுவல்ஸோடயே வருது, அதனால இதுவாகல. பட் ஆனால் சாங் நம்மளுக்கு ஃபுல்லாக போட்டால் படம் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப லேக். அதுக்கேற்ற மாதிரி அவர் கட் பண்ணி தான் இது பண்ணியிருக்காரு. நைஸ், சூப்பர் படம், சூப்பர் மூவி, சூப்பர். லேக்னு இல்லை, இட் வாஸ் குட். ட்விஸ்ட் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. பட் எண்டு வந்து கொஞ்சம் ஒரு கில்ட்டோட முடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஒரு சிங்கிள் பர்சன் கில்ட்டோட முடிச்ச மாதிரி இருந்துச்சு. இட் வாஸ் வெரி தனவங்க. சிம்புக்காகவும் கமலுக்காகவும் தான் பார்க்க வந்தோம். இட் வாஸ் வெரி நைஸ். ஆமாம், அந்த சின்மையும் மதி சாங் இருக்குல்ல, அதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணாங்க. பட் சாங்ஸ் நாங்களும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் வரல. சுகர் இது கட் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், பட் அதுதான் மெயினாக போட்டானுங்க. இட் வாஸ் நைஸ். ஓவரால் இட் வாஸ் நைஸ். நல்லா இருந்துச்சு. எக்ஸலண்டாக இருக்கும். எஸ்டிஆர் சூப்பராக நடிச்சிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. கமலுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காரு எஸ்டிஆர். நம்ம உண்மையாக ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணோம். எஸ்டிஆர் வந்து ஈக்குவலாக கமல் எப்படி ஆக்ட் பண்ணியிருக்காரோ அது ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கும் மூவி. ஃபைட்லாம் வந்து எக்ஸலண்டாக இருக்கு, சான்ஸே இல்லை. கொஞ்சம் எமோஷ்னல் ரொம்பலாம் இல்லை, ஃபைட் அதிகமாக இருக்கு. பட் லவ் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. பட் ஸ்டில் அந்த படம் வந்து அப்படியே சூப்பராக கேரி பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஆனால் பிஜிஎம் பண்ணி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ சொல்லி தோணுச்சு. மற்றபடி அவங்க படத்துல தன்னை உயர்த்தி என்ன ஒரு ஆக்டரும் காட்ட மாட்டாங்க. ஆனா இந்த படத்துல காட்டியிருக்காருன்னா அவர் சொல்றாரு, இன்னும் ஒரு எல்லா ஆடியோ லான்ச்சும் சரி, ப்ரொமோஷன் சரி, தம்பி தம்பி சொல்லி பாசமா அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் இந்த படத்து மூலமா ஒரு நல்ல ஒரு தம்பின்றது அண்ணன் தம்பி மாதிரி காட்டியிருக்காங்க படத்துல. செம்ம கம்பேக் ப்ரோ. இது அவர் வந்து கடைசியா இந்த 10 தலை பண்ணிருப்பாரா. இது கமல்ஹாசனும் இந்தியன் 2 2 பேருக்கும் ஃபிளாப். ஆனா மணிரத்னம் மூலியமா இந்த 2 பேருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக் இந்த படம் மூலியமா கொடுத்துருக்காங்க. படம் ரொம்ப அருமையா இருந்துச்சு, நீங்க போய் பாருங்க. ஆமா, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு. ஓகே, ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். சிம்பு கமல் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு. ஒன் டைம் வாட்ச் பண்ணலாம். மியூசிக் நல்லா இருந்துச்சு.